ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஒரு மகிழ்ச்சி செய்தி. வரும் 11ஆம் தேதி நம் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் திருச்சிராப்பள்ளி வரப்போகிறாங்க. ஸோ இதை காரணமாக ரயில் சேவைகள், புதிய ரயில் சேவைகள் தொடங்கப்பட இருக்கிறது. அது என்னென்ன ரயில் சேவை என்பது இந்த காணொலியில் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, திருநெல்வேலியிலேருந்து மங்களூர் விரைவு ரயிலாக இயக்கப்பட போகிறது. அடுத்தது ராமேஸ்வரம் மங்களூர், அதே போல் நாகர்கோவில் சார்லப்பள்ளி அமிர்த் பாரத்தாக இயக்கப்பட போகிறது. கோயம்புத்தூர் தனபாத் அமிர்த் பாரத்தாக இயக்கப்பட போகிறது. அடுத்தது மயிலாடுதுறை காரைக்குடி. ஆக்சுவலாக நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து சாதாரண பயணிகள் ரயில் சேவைன்னு ரயில்வே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதாக ஒரு இதில் பார்த்தோம். காணொலியிலே கொடுத்துருக்கேன், நீங்களே பார்த்துக்கோங்க. எதுவும் உண்மைன்னு தெரியல. விரைவில் இதுக்கான அறிவிப்பு வந்த பிறகு நம்ம தனி காணொலியாக நம்ம பண்ணுவோம். ஸோ நீண்ட நாளாக எதிர்பார்த்த மயிலாடுதுறை காரைக்குடி ரயில் சேவை மீண்டும் வந்துவிட்டது. இந்த ரயில் சேவை வர்றதன் காரணமாக தற்பொழுது மயிலாடுதுறையிலிருந்து மன்னார்குடி செல்லும் ரயிலானது திருவாரூரோடு நிறுத்தப்படுகிறது. மன்னார்குடியிலேருந்து அது திருவாரூர் வரைக்கும் தான் இனிமேட்டு வரும். இந்த அறிவிப்பு வந்த பிறகு இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் தனியாக வரும். அதனால் இனி மயிலாடுதுறையிலேருந்து மன்னார்குடிக்கு நீங்கள் எப்படி மன்னார்குடி நீங்கள் போகலாம். எப்படின்னா, காரைக்குடி வண்டியில் திருவாரூர் இறங்கி திருவாரூர் வந்து நீங்கள் மன்னார்குடி போகிற வண்டியில் இணைப்பு ரயில் மூலமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்கு எந்த சம்மந்தம் இருக்காது. அதனால் இந்த ரயில் சேவை இந்த காரைக்குடி ரயில் வர்றது காரணமாக மன்னார்குடியானது திருவாரூர் வரையோட மட்டும்தான் இயக்கப்பட போகிற இந்த செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ இவ்வளோ தாங்க. மொத்தம் வந்து திருப்பி நான் சொல்கிறேன். திருநெல்வேலியிலிருந்து மங்களூர், ராமேஸ்வரம் மங்களூர், நாகர்கோவில் சார்லப்பள்ளி அமிர்த் பாரத், அதேபோல் கோயம்புத்தூர் தனபாத் அமிர்த் பாரத். நாகர்கோவில் சார்லப்பள்ளி வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மயிலாடுதுறை வழியாக தான் இயக்கப்பட போகிற இந்த தகவலும் வந்திருக்கு. எந்த அறிவிப்பும் இது வரைக்கும் வரல. விரைவில் அறிவிப்பு வந்தால் தனி காணொலி பண்ணுறேன். இந்த காணொலி பற்றி என்ன நினைக்க மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.